அருள்மிகு பாரதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சுக்கரார்பேட்டை கோயம்புத்தூர். தைப்பூசம் இது வட்டியோட திருநாள். தைப்பூசம் என்கின்றது வட்டியோட திருநாள் ஆகியனால இது தைப்பூசம் பிரம்ம உற்சவம் வந்து 15 நாள் உற்சவம். கொடி கட்டி எல்லா திருவிழாவும் பண்ணி மேற்படி தைப்பூச திருவிழா வந்து வட்டியோட திருநாள் பிறந்த நாடுனால இந்த கல்யாணம் உற்சவம் பண்ணி கோயிலுக்கு வர்றது. அதான் சுவாமியோட தரிசனம் அனுபவம் பாரதண்டாயுதபாணி சுவாமிக்கு தைப்பூசம் எப்பவுமே அந்த கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கோயிலுக்கு விரதம் இருந்து தைப்பூசத்தை கொண்டாடுறாங்க. நான் இங்கே சின்ன வயசுலேருந்து வந்துட்டு இருக்கிறேன். ஆனால் உண்மையானவர் மருதமலைக்கு நிகரான திருக்கோயில் கோயம்புத்தூரில் இந்த ஒரு கோயில் மட்டும்தான். மருதமலைக்கு போய் பிரார்த்தனை பண்ண முடியாதவங்க இங்கே வந்து தாராளமாக பிரார்த்தனை பண்ண பலன் நிச்சயமாக கிடைக்கும். இது என்னோட அனுபவம். உண்மை. இன்னைக்கு காலையிலேருந்தே கூட்டம் இருக்குதுங்களா? காலையில் நேரத்திலேருந்தே இங்கே கூட்டம் இருக்குது. பக்தர்கள் எவ்வளோ நீண்ட வரிசையில் நின்று எது வரைக்கும் இடையறி வீதி வரைக்கும் நிற்கிறாங்க. நிற்கிறாங்க. காந்தி பார்க்லேருந்து வருஷம் கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. இங்கே இன்னைக்கு வந்து திருத்தேர் ஊர்வலம். நேற்றுக்கு வந்து திருக்கல்யாணம் வச்சுங்களா. இப்போ சாயந்தரம் வந்து தங்கத்தேர் உற்சவம். இந்த கோயில் சிறப்பு என்னென்னா, இங்கே வந்து தைப்பூச உற்சவம் வழிபாடு நடக்குது. 6 நாள் 10 நாள் உற்சவம் நடக்குது. 10 நாள் உற்சவத்தில் வந்து இங்கே வந்து சிறப்பான பூஜைகள் வந்து காலையில் வந்து வேள்வி நடக்கும். வேள்வி பூஜை நடந்ததுன்னா அடுத்து தைப்பூச உற்சவம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் ரொம்ப உகந்த நாள். இன்னைக்கு முருகனை கும்பிட்டு குழந்தை பாக்கியம் ரொம்ப உண்டாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிறது. கல்யாண சுப்பிரமணிய சுவாமி இங்கே வள்ளி தேவன் கல்யாண சுப்பிரமணிய சுவாமி இங்கே குழந்தை பாக்கியம் கல்யாணம் ரெண்டுமே வந்து இங்கே வந்து சிறப்பான வழிபாடு நடக்கும். அதே மாதிரி பார்த்து இங்கே வேள்வி நடக்கும். டெய்லி காலையில் 10 மணிக்கு இங்கே அதே மாதிரி வேள்வி முடிஞ்சோடனே அன்னதான பிரசாதம் நடக்கும். இங்கே சிறப்பான என்னென்னா உங்களுக்கு முருகன் கோயில் வந்து ஓம் வடிவில் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் வந்து இங்கே பிரதர்சனமாக சுற்றிட்டு நவகிரகம் சுற்றிட்டு கொடியமரம் கும்பிட்டு தான் உள்ளே வெளியில் போவாள். அது ஒரு சிறப்பான விஷயம். காலையிலேருந்து அன்னதானம் போட்டுருக்கான் 5000 பேருக்கு வந்து காலையிலேருந்து அன்னதானம் ஓடிட்டு இருக்கு. இங்கே வந்து தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து சரியான கூட்டம். 6 மணிலேருந்து நிற்கும். ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம தேர்முட்டின்ற வரையும் இந்த மாதிரி சிறப்பான வழிபாடு நல்ல கோயில். சாயந்தரம் தங்கத்தேர் இருக்குது. 6:30 மணி தங்கத்தேர் பற்பாடு இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளேயே பற்பாடு இருக்குது. அது ரொம்ப விசேஷம் இந்த கோயிலில்.